எனவே அவசரகால சட்டம் எதற்காக இந்த நாட்டுக்கு தேவைப்படுகின்றது. விமல் வீரவன்ச போன்றவர்கள் வீதியிலோ வீட்டிலோ பாராளுமன்றத்திலோ இருப்பதற்கு தரமானவர்கள் அல்ல. அவசரகால சட்டம் கொண்டு வருவது எதற்காக நடைபெற்றுக் கொண்டிருப்பது எதற்காக? பிரயோசனமற்ற ஒரு சட்டத்தை வைத்துக் கொண்டு அரசாங்கம் நடத்துவதில் அர்த்தமில்லை. உங்களுக்கு வெக்கம் மானம் ரோசம் சூடு சொரணை சுமந்திரனுக்கு இல்லாமல் இருக்கலாம். எங்களுக்கு வெக்கம் மானம் ரோசம் சூடு சொரணை இருக்கின்றது. எங்களுடைய சரீரத்திலே ஓடுவது தன்மான தமிழ். நிச்சயமாக நீங்கள் மாகாண சபை தேர்தலிலே போட்டியிட மாட்டீர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். தெரியாவிட்டால் எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் சுமந்திரன் மாகாண சபை தேர்தலிலே போட்டியிட மாட்டார். நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் சில அநியாய அட்டூழியங்கள் இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்கின்றதா என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. அரசாங்கத்தில் அவசரகால சட்டம் இருக்கின்றது. எனவே இந்த அவசரகால சட்டத்தின் ஊடாக பிழை செய்பவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இனவாதத்தை தூண்டுபவர்கள் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டும். எனவே யாழ்ப்பாணத்திலே சென்ற ஜனாதிபதி ஆற்றிய உரைக்கு எதிராக இன்று விமல் வீரவன்ச மற்றும் பலர் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் இனவாதத்தை தூண்டுவதற்கும் சிங்கள மக்கள் மத்தியிலே தன்னுடைய செல்வாக்கை வளர்த்துக் கொள்வதற்காக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பது எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. எனவே அவசரகால சட்டம் எதற்காக இந்த நாட்டுக்கு தேவைப்படுகின்றது. இவ்வாறான தவறு செய்பவர்கள் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். விமல் வீரவன்ச போன்றவர்கள் வீதியிலோ வீட்டிலோ பாராளுமன்றத்திலோ இருப்பதற்கு தரமானவர்கள் அல்ல. அவர்கள் இருக்க வேண்டிய இடம் சிறைக்கூடம், சிறைச்சாலை என்பதை எவரும் மறந்து விடாதீர்கள். எனவே ஜனாதிபதியே இவ்வாறான இனவாதத்தை ஏற்படுத்தும் இந்த பெரும்பான்மை அரசியல்வாதிகளை தயவு செய்து அவசரகால சட்டத்தினூடாக கைது செய்து சிறையில் அடையுங்கள் அல்லது அவசரகால சட்டத்தை நீக்கிவிடுங்கள். அவசரகால சட்டம் கொண்டு வருவது எதற்காக நடைபெற்றுக் கொண்டிருப்பது எதற்காக? ஆதலால் பிரயோசனமற்ற ஒரு சட்டத்தை வைத்துக் கொண்டு அரசாங்கம் நடத்துவதில் அர்த்தமில்லை. ஒன்று, இவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க வேண்டும். இந்த நாட்டுக்கு எதிராகவும் தமிழ் சமூகத்துக்கு எதிராகவும் இனவாதத்தை தூண்டுபவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அல்லது அவசரகால சட்டத்தை ஒதுக்கிவிடுங்கள். பிரயோசனமற்றதாக இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்திலே வீதியிலே நடந்து செல்கின்றார். எனவே அங்கு மக்களிடையே பாதுகாப்பு இருக்கின்றது என்பதை ஊர்ஜிதம் செய்யப்படுகின்றது. அதுபோல் கடந்த எந்த ஜனாதிபதியுமே இவ்வாறாக செயல்படவில்லை. பலர் சென்றார்கள், பாதுகாப்போடு சென்று கோயிலிலே அமர்ந்து பூஜை செய்தார். மஹிந்த ராஜபக்ச பல்லாயிரக்கணக்கான இராணுவ பாதுகாப்புகளோடு சென்றார். ஆனால் உங்களுக்கு மக்கள் இவ்வளவு மரியாதை கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து உங்களை அந்த வீதியிலே அழகாக நடந்து செல்வதற்கு ஆதரவளித்திருக்கின்றதால் அப்பகுதியிலே இப்போது தீவிரவாதமும் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தீவிரவாத தடை சட்டம், அவசரகால தடை சட்டம் இவை அனைத்தையும் நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். 2009ஆம் ஆண்டு யுத்தத்தின் பின்பு எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு எல்டிடி கூட கைது செய்யப்படவில்லை. இந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்று எவரும் கைது செய்யப்படவும் இல்லை, குற்றவாளியாக காணப்படவும் இல்லை. எனவே எதற்காக பயங்கரவாத தடை சட்டம்? அதான் அவசியமானது. உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் அது சாற்றி மீண்டும் இந்த பாராளுமன்றத்தினூடாக நீங்கள் உடனடியாக அச்சட்டத்தை மறுபடி கொண்டு வரலாம். காரணம், எதிர்கட்சி ஆதரவு உங்களுக்கு தேவையில்லை. 159 ஆசனங்கள் இருக்கின்றது உங்களுக்கு. ஆகவே அதனூடாக அதை செய்யுங்கள். இதையே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கிவுல்லோயா திட்டம் 2300 கோடி ரூபாயில் ஆரம்பிக்கப்படுவதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் பல ஊடகங்கள், சுமந்திரன் கூட கூறியிருந்தார், இங்கே சிங்கள குடியேற்றம் நடைபெறப் போகிறது என்று. ஆனால் எங்களுக்கு தெரியாது இங்கே குடியேற போவது சிங்களவர்களா, தமிழர்களா, முஸ்லிம்களா, பரங்கியர்களா அல்லது வெளிநாட்டிற்கும் வெள்ளைக்காரர்களா என்பது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தேவையும் இல்லை. ஆனால் ஒன்று, யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பது முக்கியமானது. இன்று இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மை சமூகம், இந்த சிங்கள சமூகம் அரசாங்கத்திடவோ அல்லது ஊடகத்தின் ஊடாகவோ போராட்டமோ நடத்தினார்களா நாங்கள் வடக்கிலே போய் குடியேற வேண்டும் என்று? இல்லை, கிடையாது, கிடையவே கிடையாது. அப்படியானால் நீங்கள் எதற்காக அவர்களை அங்கு குடியேற்ற முயற்சிக்கின்றீர்கள் என்று உங்களிடம் கேட்கவில்லை, கூறுபவர்களிடம் கேட்கின்றோம். எனவே அவ்வாறான திட்டங்கள் உங்களிடம் இருப்பின் அதை நீங்கள் மறந்து விடுங்கள் தயவு செய்து. யாருக்கு என்ன வேணும், எது வேணும், எப்போது கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது இந்த நாட்டின் தலைவனுடைய கடமையாகும். எனவே கடந்த காலங்களிலே மண் சரிவு, நீரினால் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு இருப்பிடம் இல்லாமல் இருப்பதை நாம் அனைவரும் அறிகின்றோம். ஆகவே இந்த மலையகத்திலே இருக்கும் இந்த தமிழர்களை நீங்கள் அங்கே குடியேற்றுங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல பேருண்டாகும்.
உங்களுடைய பெயர் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும். இதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எனவே சில தவறான அறிக்கைகள் வருகின்றதா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. திட்டத்தை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம். 2300 கோடியில் ஆரம்பிக்கப்படுகிறது என்று. எனவே இத்திட்டத்தை நீங்கள் அப்பாவிகளாக வீடுகள் இல்லாமல் கடந்த காலங்களிலே பாதிக்கப்பட்ட மலையகத்தில் இருக்கும் தமிழர்களுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். காரணம், உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. அனைத்து மாவட்டத்திலும் உங்களை வெற்றி பெற வைப்பதற்கு ஆதரவளித்தவர்கள் தமிழர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது. சுதந்திரத்துக்கு பின்பு எந்த சிங்கள தலைமைத்துவ கட்சியும் யாழ்ப்பாணத்தில் வெற்றி பெறவில்லை. முதல் முறையாக நீங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். உங்களுடைய என்பிபி அரசாங்கம் யாழ்ப்பாணம். இவை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. இதை தொடருங்கள், கைவிட்டு விடாதீர்கள். உங்கள் சேவைகளை மிக அழகாக, இலகுவாக, தரமாக, தன்மையாக இந்த தமிழ் மக்களுக்கு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அவசர கால சட்டம் எடுக்கப்படுகின்றது, ஒதுக்கப்பட வேண்டியது. தீவிரவாத சட்டத்தையும் தடை சட்டத்தையும் ஒதுக்கிவிடுங்கள். அப்போது இந்த நாட்டில் எவ்விதமான பிரச்சனையும் இல்லாமல் தமிழ் மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். தேர்தலுக்கு முன்பாக தாங்கள் கூறியிருந்தீர்கள், கௌரவ ஜனாதிபதி அவர்களே, கைது செய்யப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று. விடுதலை புலிகள் சந்தேக நபர்களாக, அரசியல் கைதிகளாக இருந்தவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று கூறினீர்கள். ஆனால் இதுவரை எவரும் விடுதலை செய்யப்படவில்லை. இவை அனைத்தையும் நம்பிதான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள். ஆகவே இது சம்பந்தமாக சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். தமிழ் மக்கள் மிக அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே தமிழ் கூட்டமைப்பு இந்த நாட்டில் மாத்திரமில்லாமல் உலகளாவிய ரீதியிலே இலங்கை தமிழர்களை ஒரு கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. காரணம், இவர்கள் கட்சியின் உட்பூசல். உங்களுக்கு ஸ்ரீதரனை விலக்கிவிட்டு சுமந்திரன் பதவிக்கு வர வேண்டுமாக இருந்தால், பாராளுமன்றத்துக்கு வர வேண்டுமாக இருந்தால் அதை நீங்கள் செய்யுங்கள் சட்டப்படி. ஊடகங்களை அழைத்து தினசரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து கொடுக்காதீர்கள். இதனால் உலகமே தமிழர்களை மிக கேவலமாக, அநாகரிகமாக பேசுகின்றார்கள். காரணம், தமிழர்களுக்குள்ளே ஒரு தமிழ் கட்சிக்குள் இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்ட பதவிக்காக உங்களுக்கு வெக்கம், மானம், ரோசம், சூடு சொரணை சுமந்திரனுக்கு இல்லாமல் இருக்கலாம். இது தனியாக சுமந்திரனுக்கு கூறப்படும் பெயர் அல்ல, சூட்டப்படும் நாமமும் அல்ல. வெளியிலிருந்து பார்ப்பவர்கள், இந்த நாட்டிலே இருக்கும் பெரும்பான்மை சமூகம் கூறுவது என்ன? தமிழ் கட்சிகளிலே இவ்வளவு சண்டையா, பதவிக்கு இவ்வளவு போராட்டமா, ஏன் இந்த தமிழர்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்று கேட்கின்றார்கள். அப்போது பாதிக்கப்படுவது நாங்களும் தான். காரணம், எங்களுக்கு வெக்கம், மானம், ரோசம், சூடு சொரணை இருக்கின்றது. எங்களுடைய சரீரத்திலே ஓடுவது தன்மான தமிழனுடைய ரத்தம். எனவே ஸ்ரீதரனை பழிவாங்க பார்க்கும் நீங்கள், அது உங்கள் உட்கட்சி பூசல் எங்களுக்கு தேவையில்லை. நிச்சயமாக நீங்கள் மாகாண சபை தேர்தலிலே போட்டியிட மாட்டீர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். தெரியாவிட்டால் எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் சுமந்திரன் மாகாண சபை தேர்தலிலே போட்டியிட மாட்டார். அவர் போட்டியிட போவதும் இல்லை. காரணம், அவருக்கு வெற்றி பெற முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். அவர் போலியாக கூறிக்கொண்டிருக்கின்றார். இப்படியெல்லாம் கூறிவிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை கட்சியில் இருந்து ஏதோ ஒரு காரணத்தை கூறி வெளியேற்றிவிட்டு அந்த பதவிக்கு வருவதற்கான ஒரு சதி திட்டமும் ஒரு நகர்வுமே இது. நீங்கள் நகருங்கள் அல்லது ஊருங்கள், எதுவும் செய்யுங்கள். ஆனால் ஊடக சந்திப்புகளை வைத்து தமிழர்களை அசிங்கப்படுத்தாதீர்கள். வடக்கு மண் என்பது தைரியமான மண், வீரமிக்க மண், வீரியமிக்க மண். இந்த மண்ணிலே பிறந்த சுமந்திரன் போன்ற கோழைகளால் இந்த மண்ணுக்கும் அந்த சமூகத்திற்கும் அந்த மொழிக்கும் கேவலமாக இருக்கின்றது என்று தெரிவித்துக் கொள்கின்றேன்.